நேற்று சாயந்தரமேட்டுக்கு வந்து பூ கொண்டு வந்திருந்தாங்க. வாங்கி கட்டி வச்சுட்டு வாய்க்காலுக்கு போயிட்டோம் நாங்கள். இந்த கையில் வச்சுருக்க பூ அந்த கீழே இருக்க பூ எல்லாம் சேர்த்து ரூ. 20. வாய்க்கால் போயிட்டு வந்துட்டு நைட் எங்களால் வீடியோ எடுக்க முடியலை. காலைல வந்து லேட்டாக தான் எந்திரிச்சேன். சரி எந்திரிச்சிட்டு காலைல எந்திரிக்கிங்க பசங்க எந்திரிப்பாங்க பார்த்தா எந்திரிக்கவே இல்லை. சரி நானும் 8 மணி வரையும் பார்த்துட்டு 8 மணிக்கு மேலே அரிசியை ஊற வச்சுட்டு கத்திரிக்காய் காரக்குழம்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் பொரியல் பண்ணிடுவோன்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த வாழைக்காய் பொரியலை பார்த்தாலே எங்கள் அம்மா ஞாபகம் தான் வரும். ஏன்னா வாழைக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு வந்து கிரேவி மாதிரி ஒரு பொரியல் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கிறப்பெல்லாம் வந்து சமைச்சு முடித்தோடனே எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு தட்டில் போட்டு கொடுத்து கொஞ்சம் காய் எடுத்து அதை ஒரு கிண்ணத்தில் வச்சு கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா வந்து நான் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னை ஊருக்கு போடுறதே கிடையாது. நேற்றுமே சண்டை வந்ததும் கூட ஊருக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் சண்டையே. ஏன்னா மாமா என்னை சரியாக எங்கள் அம்மா வீட்டுக்கெலாம் அனுப்ப மாட்டார். அதனால் நான் போகிறதே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து இட்லி நேற்று நைட்டு வச்ச இட்லியும் நேற்று வச்ச கறி குழம்பும் கொஞ்சம் இருந்துச்சு. அது காலையில் சாப்பிட்ற வச்சுக்கலான்ட்டு பாப்பாங்களுக்கு மட்டும் 2 வடை வாங்கிட்டு மதியத்துக்கு வந்து வாழைக்காய் பொரியலும் கத்திரிக்காய் காரக்குழம்பும் வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டேன். நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.